எவ்ரிவன், வெல்கம் டு சிவா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து எக்ஸசைஸ் 6.1லேருந்து ஃபர்ஸ்ட் சம் தான். அது என்ன அப்படின்னா ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ். ஸோ 2 ஐடென்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா காஸ் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல்ஸ் சீக்கன் தீட்டா மல்டிப்ளைட் பை கொசிகன் தீட்டா. செகண்ட் ஒன் டேன் பவர் 4 தீட்டா ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்று ஒன்றா சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன நம்ம சால்வ் பண்ண போகிறோம்? காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல்ஸ் சீக்கன் தீட்டா மல்டிப்ளைட் பை கொசிகன் தீட்டா. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபைன். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா, இதை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு இருக்க அந்த டேட்டாவை கொண்டு வர போகிறோம். ஓகேவா? பண்ணலாமா? ஓகே. ஸோ இப்போது நம்ம ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஸோ காட் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா? காட் தீட்டா ஈக்குவல்ஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. ஓகேவா? ஓகே. இது டேன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா? சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள டேர்மை எடுத்துக்க போகிறேன். இந்த காட் தீட்டாக்கும் சைன் தீட்டாக்கும் இந்த எக்ஸ்பாண்டட் ஃபார்மை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பண்ணலாமா? ஓகே. ஸோ நான் எடுத்துக்கிறேன் காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா. ஓகேவா? ஈக்குவல்ஸ் காட் தீட்டாக்கு பதிலாக என்ன? காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டாக்கு பதிலாக என்ன? சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் ஃப்ராக்சர்ஸ் இருக்குது. இந்த ஃப்ராக்சர்ஸில் டினாமினேட்டர் வேறையாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே என்ன இருக்குது? காஸ். இதோட டினாமினேட்டர் என்ன? காஸ். ஸோ காஸ் இன்ட்டு காஸ், காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் இன்ட்டு சைன், சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? டிவைடட் பை ரெண்டோட டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். சைன் தீட்டா மல்டிப்ளைட் பை காஸ் தீட்டா. ஓகேவா? ஓகே. ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் 1. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நியூமரேட்டில் இருக்க சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ 1 டிவைடட் பை சைன் தீட்டா மல்டிப்ளைட் பை காஸ் தீட்டா. ஸோ இப்போது நான் இந்த டேர்மை 2 டேர்ம்ஸாக செப்பரேட் பண்ணி எழுதிக்க போகிறேன். ஸோ எப்படி எழுதலாம்? 1 by sin theta multiplied by 1 by cos theta. Okay? Okay. So, இப்போ 1 by sin theta ஓட ஃபார்முலா என்ன? 1 by sin theta cosecant theta. Okay? Okay. So, அதே மாதிரி 1 by cos theta equals என்ன? secant theta. So, இந்த 2 டேர்மையும் இந்த டேர்ம் அதாவது 1 by sin theta multiplied by 1 by cos theta சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 by sin தீட்டாக்கு பதிலாக கொசிகன் தீட்டா மல்டிப்ளைட் பை 1 by cos தீட்டாக்கு பதிலாக சீக்கன் தீட்டா. ஸோ இப்போ நான் இதை லைட்டாக ரீஅரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ சீக்கன் தீட்டாவை முதல்ல எழுதிட்டு கொசிகன் தீட்டாவை அப்புறம் எழுத போகிறேன். ஸோ ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எடுத்துக்கிட்டோம்? காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா. ஃபைன். ஸோ நம்ம அதை எடுத்து எழுதிடலாம். காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா. ஓகேவா? ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி எதுக்கு ஈக்குவல்னு கொண்டு வந்திருக்கோம்? சீக்கன் தீட்டா மல்டிப்ளைட் பை கொசிகன் தீட்டா. ஓகே. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். ஃபைன். ஃபைன். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணுமான்னு ஒரு தடவை செக் பண்ணிடலாமா? ஸோ நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா 1 ப்ளஸ் ஃபஸ்ட்டு சம்மில் என்ன ப்ரூவ் பண்ணணும்? காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் சீக்கன் தீட்டா மல்டிப்ளைட் பை கொசிகன் தீட்டா. ஸோ அப்படியே கீழே பாருங்கள், காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் சீக்கன் தீட்டா மல்டிப்ளைட் பை கொசிகன் தீட்டா. ஸோ நான் வந்து இதை ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலி ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படி சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் சம் முடிச்சாச்சு. செகண்ட் சம் போகலாமா? ஸோ செகண்ட் சம் என்ன கொடுத்துருந்தாங்க? ஒரு தடவை போய் கொஷின் பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க? டேன் பவர் 4 தீட்டா ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? ஸோ நான் வந்து அதை அப்படியே எழுதிக்கிறேன். என்ன கொடுத்துருந்தாங்க? tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ்
சீக்கண்ட் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம். பண்ணலாமா? ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை எடுத்துக்கிறோம். அதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணி ரைட் ஹேண்ட் சைடாக கொண்டு வரலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இது ரெண்டுலேயுமே யார் இருக்கா? tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, tan ஸ்கொயர் தீட்டாவை காமனாக வெளில எடுக்கிறேன். எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? tan ஸ்கொயர் பவர் 4 அதுலேருந்து 2 எடுத்தாச்சு. ஸோ வந்து இங்கே என்ன கிடைக்கும்? tan ஸ்கொயர் தீட்டா. இங்கே இருக்கதே tan ஸ்கொயர் தீட்டா தான். ஸோ ப்ளஸ் 1. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் 1 நமக்கு தெரியும். ஸோ சீக்கண்ட் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இங்கே எனக்கு என்ன இருக்குது? 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஈக்குவல்ஸ் tan ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளைட் பை சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. ஓகே ஓகே. ஸோ இப்போது நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா, சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் 1. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இங்கே tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சுக்க போகிறேன். இந்த 1 இந்த பக்கமும் இந்த tan இந்த பக்கமும் கொண்டு வர போகிறேன். பண்ணலாமா? ஸோ என்ன கிடைக்கும்? இந்த 1 இங்கே வந்தால் -1 ஆகிடும். இந்த tan ஸ்கொயர் தீட்டா இங்கே போனால் ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவாகிடும். ஓகேவா? ஸோ tan ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலான்னா, சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா -1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகே. ஸோ tan ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா -1. ஆல்ரெடி இங்கே யார் இருக்கா? சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இருக்கா. ஓகே. என்ன பண்ணியிருக்கோம்? tan ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா -1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டாவை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன இருக்கும்? ஆல்ரெடி சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா, இப்போ ஒரு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ சீக்கண்ட் பவர் 4 தீட்டா மைனஸ் 1 மல்டிப்ளைட் பை சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? ஓகே. ஸோ இனிஷியலாக நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எடுத்துக்கிட்டோம்? tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா எழுதலாமா? ஸோ tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் என்ன கிடச்சிருக்கு? சீக்கண்ட் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் எனக்கு கிடச்சிருக்கு. இதுதான் நம்ம ப்ரூவும் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு எடுத்திருந்தோம்? ஸோ tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் சீக்கண்ட் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? அதே தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக என்ன எழுதிடலாம் அப்படின்னா, ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படி சொல்லி எழுதி முடிச்சிடலாம். ஓகேவா கைஸ்? இவ்வளோ தாங்க இந்த சம். ஸோ இதே மாதிரி அடுத்த சம்மில் மீட் பண்ணலாம். ஓகேவா? பாய்.